உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஆசனவாய் புணர்ச்சி, ஆனல் செக்ஸ் சரியா தவறா, அதில் என்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும், இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம். இதான் நேயர் கேட்டிருக்காங்க. ஆசனவாய் புணர்ச்சின்றது இன்றைக்கி ஏதோ நம்ம புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஏன்ஷியண்ட்டாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரியாக நடந்ததற்கான சிற்பங்கள் கஜுரஹோ, கொனார்க் டெம்பிளில் இதெல்லாம் இருக்குது. என்னென்னலாம் நீங்கள் அப்நார்மல் இல்லை வித்தியாசமானதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த டெம்பிள் கோயில் சிற்பங்களில் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் போய் பார்க்கலாம் எல்லாரும். அது அடுத்து ஆசனவாய் புணர்ச்சி, வாய்வழி புணர்ச்சி பற்றியெல்லாம் காமசூத்ராவில் வாத்சாயனார் ரொம்ப விரிவாகவும் நிறையவும் பேசுகிறார். அதனால் இது ஏதோ ஆபாசமானது, தவறானதுன்ற ஒரு சில நேரம் எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவி அல்லது பார்ட்னருக்குள்ள எந்த விதமான செக்ஸும் தவறல்ல. ஆனால் இதற்கு இதை சரியாகவும் சந்தோஷத்தோடையும் செய்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். ஒன்று ஆசனவாய் செக்ஸுக்கான ஒரு முழுமையான உறுப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எடுத்தவுடனே ஆசனவாய் புணர்ச்சியில் ஈடுபட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். முதல்ல ஒரு விரல் இன்சர்ட் பண்ணலாம். 10 மடங்கு அதிகமான உயவுப் பொருட்கள் பயன்படுத்தணும். முதல்ல ஒரு விரல் இன்சர்ட் பண்ணணும், தேவைன்னா அதுக்கப்புறம் 2 விரல் இன்சர்ட் பண்ணணும். ஜென்டிலாக நிறைய உயவுப் பொருட்கள். அப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடும்போது மெதுவாகவும் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக நிறைய உயவுப் பொருட்களோடு பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு பெண் வலி அவங்க சொல்லி நீங்கள் நிறுத்தங்குள்ள சில நேரங்கள் அங்கே டேர் ஆகிடலாம், அந்த கிழிஞ்சு போய் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் மிக மிக ஜென்டிலாக ரொம்ப பண்ணணும். இதில் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. டைஃபாய்டு, ஜாண்டிஸ் போன்ற நோய்கள் வராமல் இருக்க தடுப்பூசிகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணணும். ரைட்டு. இப்போது ஆசனவாய் புணர்ச்சி ரொம்ப 2 பேருமே அதை 2 பேரும் என்ஜாய் பண்ண முடியும். கணவன் மனைவியும், இல்லை காதலர்களாக இருக்காங்க, குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ண முடியும். இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஆசனவாய் புணர்ச்சி பண்ணிவிட்டு மறுபடியும் பெண் உறுப்பில் செக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற கிருமிகளை, ஆசனவாயில் இருக்கிற கிருமிகளை பெண் உறுப்புக்கு கொண்டு வந்துடுவீங்க. பெண் உறுப்பில் செக்ஸ் பண்ணிவிட்டு ஆசனவாய்க்கு போகலாம். ஆசனவாய்க்கு போயிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணாமல் நீங்கள் பெண் உறுப்பில் உறவில் ஈடுபடக்கூடாது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசனவாய் புணர்ச்சி யார் அதிகமாக பண்ணுறாங்க? ஹோமோசெக்ஷுவல்ஸ் இதை பண்ணுவாங்க. ஆன் டு ஆன் செக்ஸ் பண்ணும்போது ஆசனவாய் புணர்ச்சியை நிறைய பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இவர்கள் காண்டம் போன்ற பல பேரோட செக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பார்ட்னராக வாழ்நாள் ஃபுல்லாக இவங்க வாழ்கிறதில்ல. ஹோமோசெக்ஷுவல்ஸ் இவங்க நிறைய பார்ட்னரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, புது புது பார்ட்னரோட உறவு வச்சுக்குவாங்க. அதில் என்ன பிரச்சனை வரும்னா, ஹெச்ஐவி போன்ற தொற்றுக்கள் இவர்களுக்கு அதிகமாக, சாதாரண தம்பதிகளை விட அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரியான ஹோமோசெக்ஷுவல் அவங்களாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆணுறை அணிந்து கொள்ளணும். நீங்கள் கணவன் மனைவி பார்ட்னராக இருக்கும்போது அது தேவையில்லை. பட் நிறைய பார்ட்னரோட உறவு வச்சுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உயவுப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தணும், ஆணுறை அணிந்து இருக்கணும். ஆணுறை இல்லாமல் பண்ணும்போது ஹெச்ஐவி தொற்று ஆசனவாய் புணர்ச்சியில் எளிதாக பரவ வாய்ப்பு இருக்குது. பெண் உறுப்பில் செக்ஸ் பண்ணுறதை விட ஆசனவாய் புணர்ச்சியில் ஹெச்ஐவி தொற்று கொஞ்சம் விரைவாக பரவுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டு ஆசனவாய் புணர்ச்சியை நீங்கள் ஒரு சேஃபான, ஒரு இனிமையான விஷயமாக கொண்டு போக முடியும். அப்படி தான் செய்யணும். அதனால் இந்த விஞ்ஞானபூர்வமான தகவல்களை வைத்து கொண்டு நீங்கள் ஆசனவாய் புணர்ச்சியில் ஈடுபடலாம். இப்போது ஆசனவாய் புணர்ச்சி போலவே வாய்வழி புணர்ச்சியும் சரியானதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. வாய்வழி புணர்ச்சியும்
இயல்பானதுன்னு சொல்லப்போனால் அது ஒரு நல்ல வெரைட்டி. இது சரியா தப்பா? கணவன் மனைவி இடையே இது எந்தவித தவறும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆசன வாய்ப்புணர்ச்சி, வாய்வழி புணர்ச்சி இவையெல்லாம் நீங்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டு சரியாக பண்ணும்போது திருமண வாழ்க்கையை ஒரு அற்புதமான விஷயமாக கொண்டு போக முடியும். நீங்கள் காதல் காமமெல்லாம் எவ்வளவு ஈர்ப்புடையதாக இருந்தாலும் ஒரு வருடத்துக்குள்ளே அது ஒரு டல்லாக ருட்டீனான ஒரு விஷயமாக மாறிடும். ஏன் அப்படின்னா பினைல் எத்திலமைன் என்ற ஒரு காதலுக்கான ஹார்மோன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு புது கார் வாங்குறீங்க, புது வீடு போகிறீங்க, புது செல்ஃபோன் வாங்குறீங்க, ரொம்ப அதையே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷனோடு இருப்பாங்க. அதே செல்ஃபோன் ஒரு வருஷம் கழித்து அந்த மாதிரி ஒரு த்ரில்லாக எக்ஸைட்டடாக இருப்பாங்களான்னா இருக்காது. அந்த எக்ஸைட்டேஷன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுபோல் திருமணமான உறவில் ஆரம்பத்தில் இருந்த த்ரில் எக்ஸைட்டேஷன்லாம் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு காரணம் அந்த பினைலெத்திலமைன் என்ற ஹார்மோன் குறையிறது. இதை குறையாமல் இந்த எக்ஸைட்டேஷன் த்ரில்லை வாழ்நாள் முழுவதும் கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு சில உத்திகளை நீங்கள் பயன்படுத்தணும். ஒன்று செக்ஸில் 550 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். ஆசனவாய் உறவு, வாய்வழி உறவு உட்பட நிறைய முறைகள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தணும் முழுமையாக. இரண்டாவது, ஒரே இடத்துல செக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் மாறுதல்களை கொண்டு வரணும். ஒரு நாள் பெட்ரூமில் பண்ணிங்கன்னா இன்னொரு நாள் ஷவர் கீழே பண்ணலாம், ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் புதுசாக ஏதாவது பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டீங்கன்னா அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். அது உங்களுக்கு செக்ஸில் ஒரு வெரைட்டியை உள்ளே கொண்டு வரும், ஒரு புதுமையாக உள்ளே இருக்கும். டெய்லி செக்ஸ் அப்படியெல்லாம் ஒரு புத்தகமே இருக்குது. ஒரு நாள் பண்ணுற செக்ஸ் திரும்ப 365 நாட்கள் கழித்து தான் திரும்ப வரும். அப்போது ஒரு புதுமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செக்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த்ரில் எக்ஸைட்டேஷன் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதற்கு இதெல்லாம் தேவை. செக்ஸில் ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மொனோட்டனஸாக ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, கொஞ்ச நாளில் இவங்களுக்கு பல் தேய்க்கிற மாதிரி போர் அடிச்சிடும். த்ரில் எக்ஸைட்டேஷன் வெளியே தேட ஆரம்பிப்பாங்க. வேறு பார்ட்னர்ஸு, வேறு யார் கூடயாவது ஒரு அஃபேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதனால் நீங்கள் இந்த செக்ஸில் வெரைட்டிஸ், ஆசனவாய் புணர்ச்சி, வாய்வழி தூண்டுதல், இயல்பான புணர்ச்சி, அதே மாதிரி பொசிஷன்ஸ் மாற்றி பண்ணுறது, இடத்த மாற்றி பண்ணுறது. நீங்கள் வேறு இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்குறீங்க, வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கெல்லாம் வித்தியாசமான முறையில் செக்ஸில் ஈடுபடலாம். இது எல்லாமே உங்களுக்கு செக்ஸில் த்ரில் எக்ஸைட்டேஷன் குறையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். வணக்கம்.